ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஓணம் டே. ஓணம் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் என்னோடய கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஜஸ்ட்டு வெளியில் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா அவதார் தீமில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. உள்ளே போய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல் ஆஃப் லைட்டிங் அண்ட் அவதார் தீம்லலாம் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளையு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அங்கே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏசியோ அதெல்லாம் இல்லை. ஃபேன் 1-2 போட்டிருந்தாங்க, ஆனால் அதை ஆன் பண்ணலை அவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் அண்ட் ஒரு ஐட்டம்ஸ் அவங்க பண்ணினது, பட்டர்ஃப்ளையு, அந்த அவதார் தீமில் உள்ள மேலு ஃபீமேலு, பூ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொண்ணை வச்சு தான் கொஞ்சம் 1-2 ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். நாங்கள் வந்துட்டு எடுக்கவே இல்லை, எனக்கு சத்தியமாக மூடே இல்லை. ஓணம் அன்னைக்கு ஈவினிங் தான் போயிருந்தோம். ஒரு 7 o'clock போல் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலி 7 o'clock அப்புறம் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இது வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி இருந்துச்சு. அதில் நிறையா லைட்டிங் எல்லாம் போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு இது நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவதார் தீமோட அந்த ஃபீமேல் ஓட ஒரு இது தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சூடு தான் நம்மளுக்கு தாங்க முடியல. உள்ளே அந்த லைட்டிங்கும் ஃபுல் பேக்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இதே பண்ண முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக வேறு இருந்துச்சு. அன்றைக்கி லீவு நாள் பார்த்திங்களா, அதனால தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. இதெல்லாம் மஷ்ரூமு. நான் ஜஸ்ட் இப்படி தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க நல்ல ஒரு தெர்மாக்கால் பீஸில் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு க்ரொக்கோடைல் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு டச் பண்ணும்போதில் மவுத் இப்படி ஓப்பன் க்ளோஸு அப்படியெல்லாம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. லைட்டிங்கு அதெல்லாம் போட்டு எஃபெக்ட்டு, கொஞ்சம் சவுண்டு, பாட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு உள்ளே போன உடனே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு அவதார் தீமே நம்மளுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை கார்டன் மாதிரி ஒரு குட்டி ஏரியா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பிரான்ச் மாதிரி இப்படி தொங்க போட்டிருந்தாங்க. என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட்டாக ஒரு செக்ஷன் ஆகிட்டு இப்படி பார்த்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஹாஃபில் என்னோடய ஃபோன் ஆக்சுவலி ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறையா ஸ்டால்ஸும் இருந்துச்சு. ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. நிறையா ஃபிஷ் டேங்க் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸ் இருந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நிறையா இந்த ஷாப்பிங் மாதிரியெல்லாம் நம்மளுக்கு குட்டி குட்டி ஷாப் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபிஷ் டேங்கோட ஏரியா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு ஜூக்குள்ளே போன மாதிரி தோணுச்சு. நிறையா பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, நிறைய ஷாப் இருந்துச்சு. குட்டி குட்டியான நல்ல ஷாப் இருந்துச்சு. ஃபர்னிச்சர் ஷாப் இருந்துச்சு. நம்மளுக்கு நிறையா அந்த கிளிப்ஸு, பொட்டு, மேக்கப் ஐட்டம்ஸு, வளையல், இயரிங்ஸு, மேட்சிங் அதெல்லாம் வேறு நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அப்படி நிறையா ஷாப் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வீலு, நம்மளுக்கு விளையாட வேண்டிய நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த அதே மாதிரி உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை குட்டி எலி, இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி பார்க்குறேன். இந்த வெள்ளை எலி இல்லைன்னா அது நார்மல் எலி, அதெல்லாம் அந்த உள்ளே என்ன பண்ணுறது, அதெல்லாம் க்யூட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, அந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கும் போதில் அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க அவங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாமே. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியாக தான் நம்மளுக்கு இருந்துச்சு. நல்லா அவங்க பேக்கெல்லாம் பண்ணி தான் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபிஷ் டேங்கும் நல்ல மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லி அரேஞ்சு தான். அந்த கோழி வேறு வச்சுருந்தாங்க, முட்டையெல்லாம் போட்டிருந்துச்சு. இது வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த லவ் பேர்ட்ஸோட ஏரியா. நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சது வந்துட்டு அவங்க அந்த கேஜ் நல்லா க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு நல்ல ஒரு க்ரீன் பேக்ரவுண்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லைட்டிங்கு அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழிங்க, பேர்ட்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த கோழி நான் சொன்னேன் பார்த்திங்களா, முட்டை போட்டிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அதோட பேர்டோட பேர் வேறு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு போர்ஷனாக நாங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்லா மாதிரி என்ஜாய் பண்ணோம். அப்படி தான் அன்றைக்குள்ள ஒரு டே போச்சு. ஈவினிங் தான் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். மற்றொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.